உண்டு. ஆனா தெய்வ குத்தத்துக்கு மன்னிப்பே கிடையாது. வேண்டுதல் பண்ணிட்டா கரெக்டா விரதம் இருந்து வேண்டுதலை நிறைவேற்றணும். இல்லன்னா வில்லங்க வீடு தேடி வரும். உக்கிரமான கடவுள் தான் தண்டிக்கும். முருகன் தமிழ் கடவுள், தன்மையானவர், தண்டிக்க மாட்டார்னு தப்பு போடாத. ஆமாமா, ஆறுமுகத்துக்கு 12 கை, கையில வேலு, பறந்து வர மயில், அது வாயில பாம்பு. சூரபர்தனையே தலை வேற முன்ன வேறன்னு தனித்தனி ஆக்கினவர். அவருக்கு வேல் குத்தி விரதம் இருக்கிறதா வேண்டிக்கிட்டு விரதத்தை கரெக்டா கடைப்பிடிக்காட்டி தான் கையில இருக்கிற வேலால துண்ட தொழில் கட் பண்ணி தனியாட்டுவார். மயில் கண்ணு குத்தம், மொழி ரெண்டையும் புடுங்கி எடுத்துரும். டாக்டர் அம்மாவுக்கு வேல் எடுக்கிறதுக்கு இனிமா இதெல்லாம் கொடுத்தீங்களா? இப்படி நெல்லிறாங்க. நாக்குல குத்துன வேலை கழட்டுறதுக்கும் வயிற்ற சுத்தம் பண்ணா இனிமா கொடுக்கறதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? அது இல்ல டாக்டர், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இப்படிதான் சுண்டு விரல் அடிபடுதுன்னு டாக்டர் பார்க்க போனான். அவர் என்ன பண்ணாரு, ரைட் சைடு மூளையும் பின்னாடி இருக்கிற பேக் போனையும் ஃபுல்லா ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, அதுவும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, எதுவா இருந்தாலும் இன்னும் 4 days பொறுத்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4 நாள் கழிச்சு அவரே சொல்றாரு, உங்க ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது, he is okay, solve, it's a medical miracle, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் கட்டிட்டு நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா, அவனுக்கு கும்மிடி பொண்ணுல ஒரு 4 ரவுண்ட் இடம் இருந்தது. அதை டாக்டர் பேருக்கு எழுதி கொடுத்துட்டு அவனை பத்திரமா கூட்டு வீட்டுல சேர்த்துட்டேன். யோ, அவன் டாக்டரா இருந்திருக்க மாட்டான், ஏதாச்சும் கம்பவுண்டரா இருந்திருப்பான். நான் ஒரிஜினல் டாக்டரியா? ஏதோ நீங்க சொல்றீங்களேன்னு கேட்டுக்கிறோம். இல்ல இல்ல, நீங்க நல்ல டாக்டர் தான் கன்ஃபார்மா சொல்ல வந்தேன். ஏன் மேடம், டாக்டர் சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு வேலை எடுத்துட்டு விரதத்தை வித்ட்ரா பண்ணிட்டீங்களே, தெய்வ குத்தம் ஆயிடாது? தேவையில்லாம ஏதாச்சும் உழைச்சிட்டே இருப்பான். ஐயோ, அதான்ப்பா எனக்கும் கலவரமா இருக்குது, மனசுக்குள்ள கலேபரமா இருக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வேலை கழட்டுறதுக்கு தெய்வ குத்தம்னு சொல்றீங்க. ஆனா வேலை அப்படியே உங்க நாக்குல விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, நாக்கு செப்டிக் ஆகி பேச்சே சுத்தமாயிரும். இப்ப சொல்லுங்க, நாக்கு சுத்தம் முக்கியமா இல்ல தெய்வ குத்தம் முக்கியமா? தெய்வ குத்தமே பெட்டர் கொலம்பஸ். இந்த வேல் குத்துன பூசாரிய புடிச்சு இந்த விரதத்தை வித்ட்ரா பண்ணதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிடலாம்டா. பண்ணிடலாம். அப்பதான் அவனுக்கு ஒரு மீட்டர் விடும். இல்ல இல்ல, நம்ம மேட்டர் சால்வ் ஆகும் சொல்லுவாங்க. ஆமா, இப்ப இந்த பூசாரி எங்க போய் கண்டுபிடிக்கிறது? எந்த குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணின்னு இருக்காங்க? இல்ல, ஏதாவது ஒரு ஃபேமிலியை தேடி கண்டுபிடிச்சு ஒரு பூஜை பண்ணோம், புனஸ்காரம் பண்ணோம், பலகாரம் பண்ணோம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டே இருப்பானே, பிஸியா இருப்பான்ல, அதை சொல்ல வந்தேன். மேடம், ஐயோ நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி மேடம். அதாவது 10 மணிக்கு ஒயின் ஷாப் மூடிடும் தெரிஞ்சாலும் நம்ம 10 வரைக்கும் ஏதாவது கர்மம் பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு அப்போ ஓடி போய் ஒயின் ஷாப் திறந்திருக்குமா, சரக்கு கிடைக்குமா அப்படின்னு பாப்போம் பாருங்க. அப்போ ஒயின் ஷாப் திறந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமோ அந்த சந்தோஷம் இப்ப கிடைக்குது மேடம். என்னடா வளர்ற? நம்ம எந்த பூசாரியை பார்க்கணும்னு நினைச்சோமோ அந்த பூசாரி எதுக்கு வராம பாருங்க. ஆஹா, முருகனின் கருணையே கருணை. பூசாரி நில்லுங்க. ஐயோ, வண்டி நிப்பாட்டுடா. வண்டி நிறுத்துங்க. இறங்கு. உள்ள பூசாரி இறங்கு. சரி. அதுவும் நாக்குல குத்துற வேலை கேட்டுட்டு கூப்பிடா. அவன் மருமக கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு ஃப்ராடு பண்ணது தெரிஞ்சு போச்சோ என்ன தெரிஞ்சுதான் வந்திருக்கா. கையில மாட்டோம், கசக்கி புரிஞ்சுவா. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ, இது மேடம் டைலாக் ஆச்சு, நீங்க ஏன் பேசுறீங்க? மேடம் எதுக்கு வந்திருக்காங்கன்னா, நீங்க சொல்லவே வேண்டியதில்லை, பணத்துக்கு ஆசைப்பட்டு அம்மாவோட மருமக சொல்லி கொடுத்தத அப்படியே சொல்லி. என் மருமக சொன்னதை அப்படியே சொல்லிட்டியா? அப்படி அவ என்ன சொன்னா? நான் ஒரு சாதாரண பூசாரி, 5-10க்கே ஆசைப்படுவேன். ஆனா உங்க மருமக 5000 ரூபாய் தரேன்னு சொல்லிச்சு. எதுக்கு தெரியுமா? என் மாமியாருக்கு குத்துன வேலை கேட்ட விட்டுறாத, 1 வாரம் இருக்கட்டும், அனுபவிக்கிட்டோம், எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிச்சு. அதனாலதான். அது மட்டும் சொல்லலம்மா, ஒர்க் முடிஞ்சோன்ன போனஸ் தரேன்ச்சு. அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரி மினிமம் 1 வாரத்துக்கு வேல் நாக்கிலே இருக்கணும்னு சொன்னதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த காசு வச்சுக்கோங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டேம்மா, என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்கம்மா, நான் புள்ள குட்டிக்காரம்மா. அது என்னடா எல்லாரும் மாட்டிக்கினதுக்கு அப்புறமா புள்ள குட்டிக்காரன்றீங்க?
ஏன் ஃப்ராட் பண்ணும்போது தெரியாதா உங்களுக்கு புள்ள குட்டிக்காரன்னு? ஐயா என்ன மன்னிச்சுங்க ஐயா, காசு கண்ணை மறைச்சிச்சு ஐயா. ஐயோ என்ன ஐயான்னு மரியாதையோட கூப்பிட்ட ஒரே ஆள் நீதான். அதனால நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நீ போ. இல்ல ஏண்டா நீ ஒரு அல்ல கை, நீ என்னடா இவனை மன்னிக்கிறது? பூசாரிக்கு இனிமே தாண்டா பூசையே ஆரம்பிக்க போகுது. நடக்கணும் நடக்கணும். அப்ப சொன்னல மேடம், இதையும் முழுசா தெரிஞ்சுக்காம நம்பாதீங்கன்னு. அப்படி சொல்லுங்க. ஆரம்பத்துல சொன்னா யார் கேட்டா? பட்டாதானே புத்தி டேய் வருது. மூடு கொஞ்ச நேரம். இல்ல மேடம், ஒரு அனுபவம் வாழ்க்கையில போதும் விடு. டாக்டர் நீங்க கிளம்புங்க, நான் இவனை டீல் பண்ணிக்கிறேன். ஓகே மேடம், டேக் கேர். ஓகே தேங்க் யூ வாங்க. ஓகே ஓகே ஓகே. டேய் இவனை ஓட்டிட்டு வாடா. ஓகே ஓகே ஓட்டு ஓகே. ஓட்டு ஓட்டு. வாடா, வாடா, வாடா. நட நட நட. ஓகே ஓகே ஓகே. வெட்டிடு. தள்ளி போடா. ஓகே ஓகே. நீ கிரேட்டடி கௌசி, யாராலுமே உடைக்க முடியாத பண்டுவ வேண்டுதலுங்கிற பேர்ல தலையார தண்ணி குடிக்க வச்சிட்டியே. சும்மாவா? அவங்களுக்கு விளக்கு பிடிச்ச மாதிரி அந்த மாதிரில சுத்துறாங்க. நல்ல உதாரணம்டி. ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது இருக்கு பாரு. ஆமா. அருமை அருமை அருமை. சூப்பர் சூப்பர். தாக்கு போடு தாக்கு. வாங்க பூசாரி, என்ன திடீர்னு அதுவும் அத்தை கொல்லம்பஸ் எல்லாம் கூட்டு வரீங்க? இல்ல உங்க அத்தை நாக்குல வேல் குத்தி 3-4 நாள் ஆச்சு. அதனால என்ன, இன்னும் 7 நாள் நாக்குல வேல் இருக்கணும்ல. அதுக்கு முன்னாடி கழட்டினா தேவகுட்ட ஆயிடும். வாழைப்பழம் வாழைப்பழம் மாதிரி பேசாம ஸ்ட்ரெயிட்டா மேட்டருக்கு வான்னு சொல்றாங்க. டேய் கொலம்பஸ், நோக்கு விட பப்பே புடிச்சுட்டா. ஆண்டவன் மூளையை வைக்கிறதுக்கு முன்னாடியே டபக்கான எகிரி குச்சி வந்த உனக்கே புரியும் போது எனக்கு புரியாதா? என்ன நடந்தது பூசாரி? எல்லா விஷயத்துக்கு வாங்கங்கறாங்க. அது ஒண்ணும் இல்ல, நேற்று ராத்திரி நான் தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கனவு வந்தது. சாமி, தூங்கிட்டு இருக்கும்போது தான் கனவு வரும். மூச்சு ரொம்ப கனவு வருமா? கனவு மேட்டர் இல்ல, அந்த கனவுல என்ன வந்தது அதான் மேட்டர். டக்குன்னு சொல்லு. அந்த கனவுல சாட்சாத் எம்பெருமான் முருகன் ராஜ அலங்காரத்தோட தோன்றினார். யோ, கெட்டப்லாம் யாராவது கேட்டாங்களா? வந்து என்ன சொன்னாரு அத சொல்லியா? என்ன சொன்னாரு சீக்கிரம்? அதாவது சொல்றமா பூசாரி, என் பக்தை பண்டுவின் பக்தி நான் மெச்சினேன். பாவம் பண்டு அவளா வேண்டிக்கலன்னா கூட அவ மருமக வேண்டுதலுக்காக உடலாலும் உள்ளத்தாலும் அறுத்துக்கிட்டு வலிய பொறுத்துக்கிட்டு இருக்கா. அதை என்னால தாங்கவே முடியல. அதனால இனி மீதி இருக்க நாள்ல யாருக்காக பண்டு நேர்த்திக்கடன் பண்றாளோ அவங்களோட நாக்கிலேயே வேல் குத்தி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அந்த புனிதமான வேலையை என் பரம பக்தியான பண்டுவே செய்யட்டும் சொல்லிட்டு மறைஞ்சிட்டேன். இந்த நேர்த்திய இப்பவே நிறைவேற்றும். ஐயோ ஐயோ, நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், இத நான் நம்பவே மாட்டேன், நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், சொல்ல கேளு. நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா வெச்சல. கௌசல்யா, கௌசல்யா, வரேங்க. கௌசல்யா, 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 கௌசல்யா. போதும், சுப்ரபாதம் வேணும்னா சீடில போட்டு கேட்கலாம்ல. ஏன் நீங்க ஏன் கௌசல்யா கௌசல்யான்னு சுப்ரபாதம் பாடுறீங்க? எது நான் சுப்ரபாதம் பாடுறேனா? ஒருத்தி. சரி, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அர்ஜென்டா கிளம்பணும். காஃபி போட்டு எடுத்துட்டு போ. என்ன எதுவுமே சொல்லாம போறா? வை நோ ரியாக்ஷன்? போல கௌசல்யா எங்க? காஃபி பொடி வாங்க போயிட்டாளா? இருக்காதே, காஃபி பொடி இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிருப்பாளே. ஒருவேளை அம்மா ரூம்ல இருப்பாளோ? இங்க வந்து மறுபடியும் வந்து தூங்கிட்டா. கௌசல்யா, கௌசல்யா, கௌசல்யா.
ஏண்டடி ஏந்திரு. என்னங்க காஃபி போட்டு கொடுக்க சொன்னா இங்க வந்து தூங்கிட்டு இருக்க நீ. எனக்கு உடம்பு சரியில்லை, காஃபி போட முடியாது. சும்மா நோய் நோய்னு சொல்லிட்டு ஏங்க நான் நோய் நோய்ங்கிறனா? புருஷனுக்கு ஒரு காஃபி போட்டு தர தரல, நீலாம் ஒரு பொண்டாட்டியா? வேணா புருஷன் வச்சுக்கோங்க. ஏய் ஓவரா பேசுற நீ. யாரு நான் ஓவரா பேசுறேனா? நீங்க தான் ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நான் ஓவரா பேசுறேனா? நான் ஓவரா பேசுறேனா? நீ தான் ஓவரா பண்ற. நான் ஓவரா பண்றேனா? ஆமா. காலையில எழுந்து பொண்டாட்டி தான் புருஷனுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும்னு ஏதாவது இந்தியன் பீனல் கோட்ல சட்டம் இருக்கா? இருந்தா எந்த செக்ஷன் சொல்லுங்க. ஏய் என்ன நீ சட்டமா பேசுற? ஆமா அப்படிதான் பேசுவேன். புருஷன் எந்திரிச்சு காலையில பொண்டாட்டி காஃபி போட்டு கொடுத்தா போலீஸ் என்ன கேஸ் போடுமா? நீ வேறனே வந்து வாட மாட்டே பாத்துக்கோ. நான் ஒரு காஃபி போட்டு தரலையா? போன வருஷம் மார்ச் 10ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 6:15 மணிக்கு நான் உனக்கு ஃபில்டர் காஃபி போட்டு கொடுத்தல, அதை நீ நல்லா குடிச்சிட்டே உன் நாக்காய் அப்படி சப்ப கொட்டல ஞாபகம் இல்ல? உடனே டேஸ்ட் எல்லாம் சப்ப கொட்டல. நீங்க குடுக்கும்போது ரொம்ப சூடா குடிச்சீங்க, அந்த சூட்ல தான் அப்படின்னு சப்ப கொட்டல. எல்லாத்துக்கும் பேசுற நீ. அப்படி பேசுறதால தான் உங்க கூடயும் உங்க ஆத்தா கூடயும் என்னால குப்பை கொட்ட முடியுது. இந்த பாரு உங்க அப்பா சீதனை கொடுத்தாலே ஒரு பெரிய வாயை கொடுத்துறான். வாய் இருக்கிறதுனால தான் உங்க கூட குப்பை கொட்டறேன். திரும்ப திரும்ப பேசுற நீ. திரும்ப திரும்ப மட்டும் இல்ல, நீங்க திரும்பும் போதும் பேசுவேன், நீங்க விரும்பாத போதும் பேசுவேன். வேணா நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் தேவையில்லாம வீணா நின்னு பேசிட்டு இருக்கீங்க. சரி இப்ப என்ன, இப்போ உங்களுக்கு மாலை போட்டு சால்வை போத்தி காஃபி போட்டு கொடுத்து கணவரே வாழ்க அப்படின்னு கட் அவுட் வச்சு பாராட்டு விழா நடத்த சொல்றீங்களா? அது உங்க மூஞ்சிக்கு செட் ஆகாது. வருஷத்துக்கு 365 நாள் நான் காஃபி போட்டு கொடுக்குறேன். லீப் இயர் வந்துட்டா 366 நாள் காஃபி போடுறேன். ஒரு நாள் காஃபி போட்டு தரலங்கிறதுக்காக அதிகாரம் தூள் பறந்தா அப்புறம் இப்படிதான் நான் பேசுவேன். காஃபி காஃபின்னு கழுந்த மாதிரி கத்தாம இங்க இருந்து போங்க. ஒரு புருஷன் ஒரு டம்ளர் காஃபி போட்டு தர சொன்னா பொண்டாட்டி என்ன போடு போடுற நீ? இதெல்லாம் இந்த வீட்டுல நடக்கும், வேற எந்த வீட்டுல நடக்கவே நடக்காது. இந்த வீட்டுல நடக்கிற மத்த விஷயங்கள் நல்லா இருக்கா? இங்க பாருங்க, ரொம்ப பேசாதீங்க, அப்புறம் நான் குட்டி பத்திரக்காளியா மாறிடுவேன். நீ குட்டி பத்திரக்காளி இல்ல, குட்ட பத்திரக்காளி. காஃபி இனிமே காஃபின்னு வாங்க, வாயை கிழிச்சிடுறேன். ஓடி சோம்பேறி. கற்பூர நாயகியே கனகவல்லி, கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா, பொற்கோவில் கொண்ட சிவகாமியம்மா. கௌசல்யா, தேவி, கௌசல்யா, என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் உன் கண்ணுல பொற விழுந்துருட்டா? இல்லடி, நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அததான் சொன்னேன். நானும் தாடி உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. சரி வா, கோவில் வாசல்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்கலாங்கறியா? குறும்பு சின்ன வயசுல இருந்து போகவே இல்ல. கோயில் வாசல்ல உட்கார்ந்து பேசலாம்னு சொன்னேன். கோவில் வாசல் எல்லாம் வேண்டாம், எங்கயாவது பச்சை பசேல் இருக்கிற இடமா உட்கார்ந்து பேசலாம். வா வாடி. அப்புறம் எப்படி இருக்க? லைஃப்ல எப்படி போகுது? எனக்கு என்னடி, ரொம்ப சூப்பரா ஜாலியா போயிட்டு இருக்கு. ஆமா உனக்கு எப்படி? ஏதோ இருக்க. என்னடி கண்ணுல தூசி விழுந்துருச்சா? கண்ணு கலங்குது. தூசி விழலடி, துணி விழுந்துருச்சு. என்னடி மெகா சீரியல் டயலாக்லாம் பேசுற? என் வாழ்க்கையும் மெகா சீரியல் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? அந்த வீணா பொண்ணு ரமேஷ லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்தேன். அதுல இருந்து எங்க அப்பா அம்மாக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. ரமேஷ் ஆரம்பத்துல நல்லதா இருந்தான். எல்லா ஆம்பளைங்களும் ஆரம்பத்துல அப்படிதான் இருப்பாங்க. ஆரம்பத்துல அமைதியா இருந்தவன் போக போக புயல் ஆயிட்டான். எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதாண்டி. நாம தான் உஷாரா முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கணும். நான் முந்தானையில முடிச்சு தாண்டி வச்சிருந்தேன். அப்புறம் தானே தெரிஞ்சது அவன் சரியான முடிச்சு வைக்கல. வேணும்னே பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டு
ஒரு நாள் சொல்லாம கொள்ளாம ஓடிட்டாண்டி. ஹேய், புருஷன் ஓடி போறதுக்கு பொண்டாட்டி கொடுத்து வச்சிருக்கணும். பொழியட்டும் சனியன்னு உதறிட்டு போக வேண்டியதானே? நானும் அப்படித்தாண்டி இருந்தேன். அதானே, நீ என்ன லேஸ் பட்டவளா? அப்புறம் என்ன பிரச்சனை? அப்பா அம்மாவால தான் பிரச்சனையே. அவங்களால என்ன பிரச்சனை? நான் என் புருஷனோட சந்தோஷமா குடும்பம் நடத்துறதா நினைச்சிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பார்க்க வரதா சொல்லிருக்காங்க. உன் புருஷன் உன்னை விட்டு ஓடிட்டாங்கிற உண்மைய ஓப்பனா சொல்ல வேண்டியது தானே? அதுல தாண்டி பெரிய பிரச்சனையே இருக்கு. அதுல என்ன பிரச்சனை? நான் சந்தோஷமா என் புருஷனோட குடும்பம் நடத்துறத என் வீட்டுல தங்கி இருந்து பாத்துட்டு என் பங்குக்கு சேர வேண்டிய சொத்துக்களை என் பேர்ல எழுதி வச்சுட்டு அப்புறமா அவங்க 2 பேரும் கனடால இருக்கிற என் அண்ணனோட செட்டில் ஆக போறாங்க. நீ சொல்ற எல்லாமே நல்ல விஷயம். இதுல என்ன பிரச்சனை? இல்லாத புருஷனோட நான் சந்தோஷமா குடும்பம் நடத்துறத அவங்க எப்படி பார்க்க முடியும்? என் புருஷனோட வாழலன்னு தெரிஞ்சா எப்படி என் பேர்ல சொத்து எழுதி வைப்பாங்க? எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல. ஏன் தெரியாது? சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கேனே. தண்ணி வண்டி தர்மலிங்கம்னா தெரியாதவங்களே இருக்க முடியாது. பயங்கர கோவக்காரரு. அதாண்டி பிரச்சனை. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. புள்ளைய பெத்து கொடுக்க முடியலன்னா கூட தத்து எடுத்துக்கலாம். புருஷனுக்கு எங்க போறது? புருஷன் இல்லாம வரவேண்டிய சொத்து வராம போயிடுங்கிறது மட்டும் என் கவலை இல்ல. கடைசி காலத்துல எங்க அப்பா அம்மா சந்தோஷமா போயிடுமே, அதான் என் கவலை. கௌசி, எனக்காக உன் தேவிக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? இதுல நான் என்ன ஹெல்ப் பண்றது? ஒரு வாரம், ஒரே ஒரு வாரம். சொல்லு. பரவாயில்ல, சொல்லு. உன் புருஷனை என் புருஷனா நடிக்க வைடி ப்ளீஸ். என்னது? ஏன் புருஷனை உன் புருஷனா நடிக்க வைக்கணுமா? கட்டின சேலைய ஓசி கேட்டாலே நான் கொடுக்க மாட்டேன். இதுல நான் கட்டிக்கிட்ட புருஷனை ஓசி கேக்குறேன். சும்மா நடிப்பு தானடி. அதுவும் சொத்து என் பேருக்கு வர்ற வரைக்கும். எங்க அப்பா அம்மா சந்தோஷத்துக்காகவும் தான். ப்ளீஸ் டி. சின்ன வயசுல நம்ம 2 பேரும் எப்படியெல்லாம் இருந்தோம். இதோ என் நெஞ்சிலே ஒரே தாளம், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். உனக்கென நானும், எனக்கென நீயும், உலகில் வாழ்வோம் எந்நாளுமே. இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே. இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரே தாளம், அதோ அதோ என் பாட்டிலே ஒரே ராகம். ஏமா பிள்ளைகளா, இப்படி ஒரே சாப்பாட்டை 2 பேரும் மாத்தி மாத்தி உடிக்கிறீங்களே. நாளைக்கு நீங்க பெரியவங்களானதுக்கு அப்புறம் ஒரே மாப்பிளைய 2 பேரும் கட்டிப்பீங்களா? கட்டிப்போமே. இப்ப சொல்லுடி, உன் தேவிக்காக ஒரு வரம் கேக்குறேன். அதுவும் ஒரே ஒரு வாரம் தான். உன் புருஷன என் புருஷனா எங்க அப்பா அம்மா நம்புற மாதிரி நடிக்க வைடி ப்ளீஸ் டி. சரிடி. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ கௌஸ். என் கௌஸ்னா கௌஸ் தான். ஆமா, உன் பங்குக்கு எவ்வளவு சொத்து தேரும்? அது 1 கோடி ரூபாய்க்கு மேல தேரும். உனக்கு 1 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கணும்னா என் புருஷன் உன் புருஷனா நடிக்கணும். இல்லனா உங்க அப்பா உனக்கு 1 ரூபாய் கூட தரமாட்டாரு. அப்படிதானே? அதுல என்ன சந்தேகம்? அப்போ உனக்கு 1 கோடி ரூபாய் வந்தா எனக்கு என்ன தருவேன்? 10 லட்சம் தரேன்டி. ஓகே, என் புருஷனை உன் புருஷனா நடிக்க வைக்க நான் சம்மதிக்கிறேன். நீ எங்க வீட்லயே தங்கிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டி கௌஸ். சரி வா. எல்லாரும் வேலை செஞ்சு டயர்ட் ஆவாங்க. நாம ரெஸ்ட் எடுத்தே டயர்ட் ஆயிட்டோம். கௌசல்யா, நோ நோ, அவளை கூப்பிடவே கூடாது. கூப்பிடக்கூடாது. நோ. ஏன் கூப்பிடணும்? எது கூப்பிடணும்? காலையில காஃபி போட்டுதான் கேட்டா அந்த போட்டா இவங்களும் இல்லாம நம்மளால வாழ முடியாதா? நம்மள யாரு?
அவளா வந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சின ஒழிய நாமளா அவகிட்ட பேசக்கூடாது. ஆம்பளைக்கு அழகுல அது யாரு நினைச்சா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? லைஃப்ல இந்த மாதிரி ஒரு நாள் கூட நடந்தது இல்ல, நடக்கவும் போறது இல்ல. உலகத்துல எந்த பொண்டாட்டி புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கா? புருஷன் தானே பொண்டாட்டி காலில் விழணும். அதான் நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம். பண்பாட்டை நம்ம மீறலாமா? கூடாது, கூடவே கூடாது. அதனால வழக்கம் போல நாமளே மன்னிப்பு கேட்டுடலாம். அதான் கரெக்ட். ஒரு ஆம்பளை வீட்டை விட்டு வெளியே போனா எவ்வளவு பேர்கிட்ட கேவலப்பட வேண்டியிருக்கு, கெஞ்ச வேண்டியிருக்கு. கட்ட பொண்டாட்டிகிட்ட கேவலப்படுறதுலையும் கெஞ்சறதுல என்ன தப்பு இருக்கு? தாம்பத்திய வாழ்க்கையுடைய தாற்பரையுமே பொண்டாட்டிகிட்ட கேவலப்படுறது தானே. பட்டுருவோம். என் தலைவாவும் வருகைக்கு தவம் இருக்கேன். நீ உண்டால் என் பசியாரும் என்றிருப்பேன். நீ உண்டால் என் பசியாரும் என்றிருப்பேன். உன் வழி மீது விழி வைத்து நின்றிருப்பேன். உன் வழி மீது விழி வைத்து நின்றிருப்பேன். சாரி டார்லிங், சாரி. காலையில நீங்க காஃபி கேட்டப்போ நான் போடாம போனது பெரிய தப்பு. உங்களை காஃபி போட சொன்னது ஐயோ அதை விட பெரிய தப்பு. என்ன மன்னிச்சிருங்க. வருஷம் 365 நாள் காஃபி போட்டு தர ஒண்ண ஒரு நாள் காஃபி போட்டு தரன்றதுக்காக கோச்சிருது என் தப்பு தான். நீதான் டியர் என்ன மன்னிக்கணும். ஆமா, இதெல்லாம் என்ன? இது வந்து கிரேப் ஜூஸ், இது வந்து ஆரஞ்சு ஜூஸ், இது வந்து கிரீன் டீ, இது வந்து கருப்பு டீ, இது வந்து மில்க் டீ. என் பொண்டாட்டி